ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி மாவு வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்துருக்கிறேன். நான் வந்துட்டு கோதுமை மாவும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ண சப்பாத்தி மாவு இது. ஸோ இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இப்போ இது கூட என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்ப்போம். 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இதோட 1/4 ஸ்பூன்னு கருஞ்சீரகம், அதில் ஒரு பிஞ்சு சோம்பு, ஒரு பிஞ்சு சீரகம், 3 மிக்ஸ் பண்ணது அதை இதில் சேர்த்துக்கலாம். சிறிதளவு காஞ்ச கருவேப்பில்லை, அதையும் நல்லா இப்படி நுணுக்கி இதில் சேர்த்துடுவோம். கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி சப்பாத்தி மாவில் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம 3 உருண்டைங்களாக பிரித்து வச்சுப்போம். நம்ம இப்போது சப்பாத்தி கல்லில் இது ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் இல்லையா, அது போல் இதை திரட்டிக்கலாம். இப்படி மெல்லிசாக சப்பாத்தி போல் திரட்டிட்டு இப்படி ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஷேப் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துடுவோம். ஒரு விரலில் தண்ணி தட்டுட்டு இப்படி இங்கே இப்படி தேய்ச்சிட்டு நம்ம இதை ஸ்டிக் பண்ணிடலாம், ஒட்ட வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணால் போதும், முழுசாக நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறதில்ல. சும்மா 1 இன்ச்சு இந்த அளவுக்கு இங்கே மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் அதே போல் செஞ்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லாம் இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும், முழுவதுமாக ஸ்டிக் பண்ணல, இங்கே தெரியும். ஓரளவுக்கு விட்டுட்டு சும்மா 1 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் இதை ஒட்டி இருக்கிறேன். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு இது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிட்டது. இப்போ நம்ம இது ஒன்றா எடுத்து இதில் விட்டுடணும். மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா மேலே மட்டும் தீஞ்சிடும், உள்ளே வேகாது. ஸோ ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்க. திருப்பி விடுங்க, 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சர்வ் பண்ணிவிட்டு பார்ப்போம். நம்மளோட சப்பாத்தி மாவு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே செஞ்ச உடனே சாப்பிட்டேன்னா நல்லா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். டீப் ஃப்ரைடில் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணால் ரொம்ப மொறுன்னு நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீவர்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.